எல்லாமே பிரஸ்ல சொல்லணும் அவசியமே இல்லை. ஏன் அது வந்து நடிகர் சங்கத்துல நடந்துட்டு தான் இருக்கு. நாங்க கேசஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம், நாங்க சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு தெரியுங்களா, அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால அந்த கேமராஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும். அது வந்து ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியாது. பீஸ்ஃபுல்லான நியூஸா இது? ஆளாளுக்கு யூடியூபர்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு யார் பத்தி ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல படுத்துட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை என்ன இருக்கு அது பார்த்துட்டு பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. ஹைதராபாத்ல யாராவது, தெலுங்கானால யாராவது வந்து யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பேச முடியுமா? அந்த தைரியம் வருதா இப்போ யாருக்கும்? கேரளால பேச முடியுமா? கர்நாடகால பேசுறாங்களா? தமிழகத்துல மட்டும் ஏன் அந்த சட்டம் கிடையாது அவங்களை வந்து தடுக்கிறதுக்கு? யார் பண்றாங்க? கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? இல்ல. நாங்க பேசிதான் யூடியூபர்ஸ் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். அந்த யூடியூபர்ஸ் கிட்ட வந்து அந்த வீடியோ ஏன் இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்கன்னு மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். ஏன் கவர்மெண்டால எதுவும் பண்ண முடியல? அங்கேயும் பெண்கள் பத்தி தானே நீங்க எழுவா பேசுறீங்க. அப்போ பதில் வராது பாத்தீங்களா உங்ககிட்ட. அது நம்ம மேலிடத்துல கேட்டுட்டு நம்ம மனுவில் இல்ல அந்த மனு கொடுக்கும்போது அதுல சேர்த்துக்கிறத பத்தி நாங்க மாநிலத்துல தலைமையில கேட்டுட்டு நாங்க அதை முடிவு சொல்றோம். அதுதான் சொன்னேன். இப்போ அதே போல இப்ப இந்த பாதிக்கப்பட்ட மாணவி விஷயத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் விசாரணை அமைப்புல இருக்கிறாங்க. இதுல உண்மை வரும்னு நீங்க நம்புறீங்களா? ஏற்கனவே இதே போல போடப்பட்ட பல வழக்குகள் அண்ணா நகர் சம்பவம் உட்பட எல்லாமே கிடப்புலதான் போச்சு, எந்த முடிவுகளும் வந்தது இல்ல. இதுலயும் வரும் நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா நம்பிக்கை கிடையாது. அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக நடந்த பிரச்சனைகள் திமுக ஆட்சியில இருக்கும்போது பெண்களுக்கு இந்த 4 வருஷத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு? ஏதாவது தீர்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கா? இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு வந்து அதை அப்படியே மறந்துருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் வேற விஷயமா இவங்க திசை தீர்ப்பதற்காக வேற விஷயமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான் நடக்குது. இதுல ஒரு விஷயம், உண்மையை பேசின காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றதா இந்த ஆட்சி, அதையும் சேர்த்துக்கோ. ஆமா, உண்மையை பேசினார்ல, இது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசின காவல்துறை அதிகாரியை நீங்க என்ன பண்ணீங்க? சஸ்பெண்ட் தானே பண்ணிருக்கீங்க. அப்ப எப்படி பேசுவாங்க தைரியமா? எங்க நியாயம் கிடைக்கும்? காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல, அவருடைய வேலைக்கே வந்து உத்தரவாதம் இல்ல. அப்புறம் எப்படி நீங்க நியாயத்தை எதிர்பார்க்கறீங்க தமிழ்நாட்டில்? ஏன் இவ்வளோ வந்து நானே போனேன். கள்ளக்குறிச்சி பக்கத்துல வந்து ஒரு எத்தனை பேர் வந்து அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏதாவது வந்ததா? தகவல் வந்ததா? அங்க யார் கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க? அவங்க வந்து திமுக சார்ந்தவங்க தான். அவங்க ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்ன ஆனாங்க? அதை பத்தி யாராவது பேசுறோமா? அவங்களுக்கு அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா? இல்ல. இழப்பீடுன்னு ஒண்ணு கொடுத்த உடனே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.